அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இன்று நான் பேசப்போகிற தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. அகலிகை என்பவர் கௌதம மகரிஷியின் ரிஷி பத்தினி ஆவார். அகலிகை பஞ்ச கன்னிகைகளில் ஒருவர். அகலிகை என்ற பெயர் களங்கமற்றவள் என்று பொருள்படக்கூடியது. இவர் பிரம்மதேவரின் மானசீக மகளாவார். அழகில் மிக உயர்ந்தவளாக இருக்கின்ற அகலிகை மேல் இந்திரனுக்கு ஆசை உண்டாகிறது. அவள் ஆற்றங்கரையில் இருக்கும் சமயம் தன்னுடைய விருப்பத்தினை வெளியிட்டு அகலிகையின் கோபத்திற்கு ஆளாகிறான். தன் கணவனை தவிர பிறரை நினையாமல் வாழும் கற்புக்கரசியாக அகலிகை இருந்ததால் ஒரு நாள் கௌதமர் ஆற்றங்கரைக்கு செல்லும் நேரம் கௌதமராக உருமாறி அகலிகையை புணர்கிறான். குடிலுக்கு திரும்பிய கௌதமர் இந்திரனோடு அகலிகை இன்பமாக இருப்பதைக் கண்டு கோபம் கொள்கிறார். இந்திரனுக்கும் சாபமிட்டுவிட்டு அகலிகையை கல்லாக மாறும்படி சபிக்கிறார். அவள் இந்திரன் கௌதமராக மாறி வந்தமையால்தான் இவ்வாறு நிகழ்ந்தது என்று விளக்கம் கூற மனமிறங்கிய கௌதமர் ராமரின் கால்பட்டு சாபம் நீங்கும் என்று கூறுகிறார். பின்பு ஸ்ரீராமரின் பாதம் பட்டு அகலிகை சாப விமோசனம் பெற்றார். அகலிகை கதையை மையமாக கொண்டு இறைவனின் திருவடியின் மகிமையை வலியுறுத்தும் போது அந்த திருவடியின் பல்வேறு பெருமைகளை எடுத்துரைக்க வேண்டும். அகலிகை தனது கணவனின் சாபத்தால் கல்லாக மாறினாள். இதை பார்த்த எல்லோரும் ஆழ்ந்த கருணையுடன் இருந்தாலும் அந்த சாபத்தை தகர்க்க முடியவில்லை. ஆனால் ஸ்ரீராமபிரானின் திருவடியின் தொடுதலால் மட்டுமே அகலிகைக்கு மீண்டும் மனித உருவம் கிடைத்தது. இதுவே ஸ்ரீராமரின் திருவடியின் பெருமையை மிளிரச் செய்கிறது. அகலிகையின் சாப விமோசனம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ராமபிரான் தன் திருவடியை அகலிகையின் கல் மீது வைத்து அந்த சாபத்தை நீக்கினார். இதன் மூலம் ஸ்ரீராமரின் திருவடி தீயதை நீக்கும், பாவ மோட்சம் அளிக்கும் சக்தியை உணர்த்துகிறது. அடுத்ததாக திருவடி சூட்டுப்படலம் என்பதில் திருவடியின் மீது உள்ள பக்தியையும் அதனால் கிடைக்கும் பயனையும் விவரிக்கின்றது. திருவடி என்பது ஒருவனுக்கு உயர்ந்த சுபாவம் மற்றும் நேர்வழி தருவது என்பதாகும். திருவடி சூட்டு படலத்தில் பரதனின் பாதுகா பட்டாபிஷேகம் என்பது ஸ்ரீராமனின் திருவடி பெருமையை கூறுவதில் அறியலாம். பரதன் ஸ்ரீராமபிரான் அணிந்திருந்த திருவடிகளின் பாதுகைகளை வைத்து 14 ஆண்டுகள் ஸ்ரீராமபிரானையே நினைத்து ஆட்சி செய்தார். இதன் மூலம் பரதன் ஸ்ரீராமபிரானின் திருவடிகளின் மேல் கொண்டிருக்கும் பக்தியையும் சக்தியையும் நாம் அனைவரும் அறியலாம். அடுத்ததாக திருவடி என்று சொன்னதும் ராமனின் அன்பு அடிமை அனுமனை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஸ்ரீராமனின் பட்டாபிஷேகத்தில் திருமுடி சூட்டு படலத்தில் அனுமன் அவர்கள் ராமபிரானின் திருவடியிலேயே நோக்கி அமர்ந்திருப்பார். ஸ்ரீராமரின் திருவடி சேவை மட்டுமே போதும் என்பதன் இதன் பொருளாகும். அனுமனின் பக்தி அவரது தலை குவியாத தாழ்மையை வெளிப்படுத்துகிறது. ராமனின் திருவடிகளை பிடித்து அணைத்து கொள்ளும் அனுமன் அவற்றை தலையில் வைத்து மானசீகமாகவும் பிரயோகமாகவும் அவற்றின் சக்தியை கொண்டு செயல்படுகிறார். பொதுவாகவே இறைவனின் திருவடியை தொழுவது என்பது அடிவாழ்வையும் உயர்ந்த ஆன்மீக நிலையையும் அடைவதற்கான வழியாக கருதப்படுகிறது. இதன் மூலம் ஸ்ரீராமபிரானின் திருவடியின் மகிமையை உணர்ந்து அதை பற்றி வணங்குவது நம் அனைவருடைய ஆன்மீக கடமையாகும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.